வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். பெற்றோர்களின் மரணத்தை பிள்ளைகள் பார்ப்பது துயரமானதுதான். ஆனாலும் பல வேளைகளில் அது இயற்கையானது. ஆனால் பிள்ளைகளின் மரணத்தை பெற்றோர்கள் பார்க்க நேர்ந்தால் அது மிக மிக கொடுமையானது. அப்படி ஒரு கொடுமையான அனுபவம் கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் கபிலனுக்கு நேர்ந்தபோது அதனை பற்றி மகள் என்னும் தலைப்பில் நவம்பர் 2022 அவர் ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். சின்ன புத்தகம், சின்ன சின்ன கவிதைகள். நான் 2-3 முறை அந்த நூலை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட கண் கலங்காமல் என்னால் அந்த புத்தகத்தை படிக்க முடிந்ததில்லை. அவர் மகளுக்கு தூரிகை என்று பெயர் வைத்திருக்கிறார். அவர் எழுதுகிறார், என் இமைகளையும் கத்தரித்துக் கொண்டு போவதற்கா உனக்கு தூரிகை என்று பெயர் வைத்தேன் என்று கேட்கிறார். தன் குழந்தையை சின்ன வயதிலிருந்து தூக்கி சுமந்திருக்கிறார். 20 வயதுக்கு பிறகு அந்த பெண் இறந்து போகிற போது அந்த துயரத்தை எப்படி தாங்க முடியும்? கபிலன் எழுதுகிறார், என் மனைவி இறக்கி வைத்ததிலிருந்து நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டிருந்தேன், கடைசியாய் சுமந்த தீச்சட்டி வரையில் என்கிறார். அவருடைய ஒவ்வொரு கவிதையும், அவளுக்கு நான் கேமரா வாங்கி கொடுத்தேன், கடைசியில் அவளே புகைப்படமாகிவிட்டார் என்று எழுதுகிற அந்த வரி வரையில் எல்லா கவிதைகளிலும் நம் நெஞ்சம் கனகிறது.